வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாகிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. என்னது? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இது எதுக்கு சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் சிபிஎஸ்சி ஐசிஐசிஐ காரங்களுக்குலாம் எக்ஸாம் ஆரம்பிக்குது. மார்ச் 3ஆம் தேதி ஸ்டேட் போர்ட் +2 எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்குது. அட் தி சேம் டைம் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற நான் அட்டானமஸ் காலேஜ்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அண்டு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறீங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா அதிகமான மார்க் எடுக்கணும், அதிகமான சிஜிபி எடுக்கணும். +2 படிக்கிறவங்க ஒரு நல்ல காலேஜில் சேரணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நல்ல ஸ்கோர் பண்ணி சிஜிபியை கூட்டி நல்ல ஒரு கம்பெனிக்கு போகணும்னு தான் எல்லாத்தோட ஆசையாக இருக்குது. இதில் ஏன் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லி நம்ம எதுக்கு இப்போ பேச வரோம்னா, இதுவரை எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தயாராகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, மேலோட்டமாக முடிச்சிட்டீங்க. இப்போ எல்லாருமே எக்ஸாமினேஷன் நீங்கள் போகும்போது குறிப்பாக +2 ஸ்டூடெண்ட்ஸு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய எய்ம் என்ன இருக்கும்னா, இருக்கிற கொஞ்ச நாள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் எஃபர்ட் எடுக்க முடியுமோ, எவ்வளோ நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது உங்களோட செல்ஃபோன். ஸோ நீங்கள் நான் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் இருந்தாலும் உங்களுடைய மனசு அலப்பாயும். அதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் செல்ஃபோன் எடுத்து நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஷேர் லிங்க், என்னது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அது எல்லாமே முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. முதல்ல நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்போன் நீங்க எடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தோணும். நீங்க இந்த ஆப்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சரி ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன பாடம் படிச்ச நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறது, நீ இந்த போர்ஷன் படிச்சிட்டியா, நீ என்ன செய்ய போறன்னு தான் நீங்க சாட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த சாட் போக போக உங்களுக்கு வேற மாதிரி போயிடும். ஸோ அதனால இந்த ஆப் இருந்தால் தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ அதனால ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, என்னென்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பு, முதல்ல இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு போர் முனை, இந்த போர் முனையில் நீங்கள் எவ்வளோ சோல்ஜர்ஸ் கம்மியாக இருந்தாலும் எவ்வளோ நீங்கள் புத்திசாலித்தனமாக வின் பண்ணுறது தான் ஒரு போர் வீரருக்கு அழகு. அதே மாதிரி நம்ம T20 மேட்ச் கூட எடுத்துக்கோங்க. என்னதான் ஒரு நல்ல டீம் இருந்தாலும் அந்த 20 ஓவர்ஸ்ல குருஷியலான டைம், இந்த குருஷியலான டயத்துல நீங்க பேட்டிங் பிடிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால ஆப்போனன்ட்டோட மைண்டை ரீட் பண்ணி நீங்க எப்படி நீங்க பேட்டிங்ல சைன் பண்றீங்க, அதே மாதிரி நீங்க பவுலிங்கா இருந்தீங்கன்னா எப்படி அவங்கள நீங்க எடுத்த ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் அதோட அந்த ஆப்போனன்ட்டை இது பண்றது தான் புத்திசாலி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே படிச்சிட்டீங்க. இனிமே நீங்க ஒன்லி உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, ஒன்லி ரிவிஷன் தான். ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு லீவ்ஸ் இருக்கு. அந்த லீவை நீங்க இப்பவே பக்காவா ஷெட்யூல் பண்ணிடணும். இப்போ சிபிஎஸ்சிக்கா ஒரு 14ஆம் தேதி 15ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குதா, இந்த மீன் டைம் இதுவரை உங்களுக்கு டைம் இருக்குல்ல, எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன ஆரம்பிக்குதோ அதுக்கு ஒரு 2 நாள் விட்டுருங்க. 12ஆம் தேதி வரை நீங்க ஷெட்யூல் பண்ணலாங்க. 12ஆம் தேதி வரை இதுவரை நீங்க எந்த சப்ஜெக்ட்ல நீங்க போர்ஷன் படிக்கலையோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 12ஆம் தேதி வரை நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு கஷ்டம் சொல்லி அவாய்ட் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்க இப்பவே படிங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்டு காரங்களுக்கு உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அந்த மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குதா, நீங்க பிப்ரவரி 27, 28 வரை இதுவரை நீங்க படிக்காத போர்ஷனை கொஞ்சம் படிச்சிருப்பீங்க.
கொஞ்சம் டவுட்ஃபுல் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க 28ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க படிச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க நேரா எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது ஒன்லி ரிவிஷன் பண்ணவே உங்களுக்கு டைம் இருக்காது. ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால வந்து இப்பவே வந்து நான் யாரையும் வந்து நான் புதுசா படிக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் வந்து ஹை ஸ்கோர் எடுத்தாதான் வந்து நீங்க ஒரு நல்ல காலேஜில் போகணும்னு ஒரு இது இருக்கிறதுனால ஏற்கனவே நீங்க படிச்சதை வந்து கொஞ்சம் நீங்க அரைக்குறையா படிச்சது ஒரு ஃபுல்லா பண்ணாது எல்லாமே வந்து எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் 1 வீக் முன்னாடியாவது நீங்க என்ன செஞ்சிடணும், நீங்க எது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆஃப் மைண்டடா படிச்சிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து இப்பவே தரவு பண்ணிருங்க. இப்ப ஸ்டேட் போர்டுக்காரன் உங்களுக்கு வந்து லேப் ஆரம்பிக்க போது அடுத்த ரிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ரிவிஷன்ஸ் நேரத்தில் வந்து இந்த ரிவிஷன் மார்க் வந்து உங்களுக்கு எதுவுமே கன்சிடர் பண்ண போறது இல்ல. இந்த ரிவிஷன் எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க எந்த டாபிக் நீங்க படிக்கலையோ அந்த டாபிக் வந்து நீங்க படிச்சு ரிவிஷனை வந்து நீங்க நல்லபடியா எழுதுறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அது போக வந்து மெயினா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஹெல்த்தியா வந்து பேசுறது தப்பே கிடையாது. ஆனா வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க சாட்டிங் மட்டும்தான் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து முடிஞ்ச வரை வந்து உங்க வீட்டு எல்டர்ஸ் கிட்ட சொல்லி கொஞ்சம் வந்து அவங்க வந்து டிவி, ஏன்னா நீங்க பிரைமா வந்து இப்போ வந்து ஸ்டடி ஹாலிடே விட்டுருவாங்க, நீங்க வீட்டில தான் இருக்க போறீங்க இல்லையா. ஸ்கூல்ல ஒரு சில ஸ்கூல் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் அப்படியே கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருந்து உங்களால படிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா நீங்க வீட்டில் உட்காந்து படிங்க. அப்படி வீட்டில் இருந்து உங்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா, கண்டிப்பா வந்து எல்லா ஸ்கூலுமே வந்து உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல போய் உங்களுடைய சிந்தனைகள் ஃபுல்லா வந்து படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஒன்லி படிக்க மட்டும் செய்யுங்க. அங்கேயும் போய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் வந்து சேட் பண்ணீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச வரை வந்து வீட்டில் வந்து இப்பவே வந்து நம்ம எல்லாருமே வந்து அப்பர் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ் இருக்காங்க, லோயர் மிடில் கிளாஸும் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடிக்கான ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்றீங்க. நீங்க படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள், அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த ஸ்டடி பிளான் ஒர்க் அவுட் பண்ணி இத்தனை மணிக்கு வந்து நான் இது படிப்பேன்னு வந்து நீங்களா வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதை முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு வந்து நான் பிசிக்ஸ்ல வந்து யூனிட் 1 யூனிட் 2 ரெண்டுமே வந்து நான் காலையில வந்து 5 மணிலிருந்து 7 மணி வரை படிப்பேன் அப்படின்னா வந்து 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள வந்து நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதை முடிச்சிருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, அது முடிக்காம நீங்க எந்திரிக்க கூடாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த நேரத்துல வந்து சரி அப்புறம் பாத்துக்கலாம், ஒரு யூனிட் தான் படிச்சிருக்கேன் அடுத்த யூனிட் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி நீங்க எந்திரிச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் குருஷியல் மூமெண்ட்ல பண்ண முடியாது. நீங்க தான் பிளான் போடுறீங்க, அந்த நீங்க போட்ட பிளானை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் மெயின். அதே மாதிரி வந்து இப்போ ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டடி லீவ் விட்ட பிறகு வந்து நீங்க வந்து ஸ்டடி லீவ்ஸ் தானே, நான் நல்லா தூங்கி வந்து 9 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்கூல்ல நீங்க எப்படி வந்து காலையில 9 மணிலிருந்து ஈவினிங் வந்து 4 மணி வரை ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஊடால வந்து உங்க ஸ்கூல்லயே வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ் மட்டும்தான் பிரேக் இருந்தது. அந்த மாதிரி வந்து நீங்க ரிக்ரஸா வந்து நீங்க ஒன்லி படிப்பு படிப்பு படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டடி ஹாலிடேஸ்ல விட்டுட்டோம்னா வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மைண்ட் செட் வந்து அப்புறம் படிக்கலாம், ஒரு ஹாஃப் அன் கழிச்சு படிக்கலாம்னு ஒரு மைண்ட் தாட் ஆகும். ஸோ அந்த மைண்ட் தாட் வந்து நீங்க இருக்கவே கூடாது. ஒன்லி வந்து நான் இந்த போர்ஷன் படிச்சேன்னா இந்த போர்ஷன் படிச்ச பிறகுதான் அடுத்தது வருவேன்னு ஒரு முடிவு இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் நீங்க வந்து நீங்க தான் வந்து கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து போர்ஷன் முடிச்சு உங்க குழந்தைகளை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து வீட்டில தான் உட்காந்து பண்ண போறாங்க. இந்த வீட்டில் உட்காந்து பண்ணும்போது வந்து இந்த நாடகம் பார்க்கறது, நான் வெளியே போறது, சொந்தக்காரங்க பேசுறது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்க எவ்வளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கோஆபரேட் பண்றீங்களோ அப்போ வந்து அவங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருப்பாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, லீவ் விட்டாச்சுல தம்பி நீ போய் அதை வாங்கிட்டு வா, பாப்பா நீ போய், இப்படிலாம் வந்து அவங்களோட ஒரு வேலைகளை எதுவுமே கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏன்னாப்பா படிச்சுட்டே நீங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்ச் 25ஆம் தேதி வரை ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாம் இருக்கு. சிபிஎஸ் ஐசிக்காரங்களுக்கு மார்ச் 31 வரை எக்ஸாம் இருக்கு.
அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு மாதம் 1.5 மாதம் தான் வந்து அவங்களுடைய லைஃப் பீரியடு. அதுதான் டிசைட் பண்ண போகுது. அவங்க என்ன மார்க் எடுக்க போகிறாங்க, எந்த காலேஜ் போக போகிறாங்கன்னு அது எல்லாமே டிசைட் பண்ண போகிறது அவங்களுடைய +2 மார்க் தான். இந்த +2 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து அவங்க வந்து சக்ஸஸ் ஆவாங்க. சார் ஒன்றும் இல்லை, ஒரு 10 மார்க் கூடனாவே வந்து ஒரு சப்ஜெக்டில் 10 மார்க் கூடனாவே, இப்போ இன்ஜினியரிங்லாம் போறீங்கன்னா வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. 10 10 10ன்னு பண்ணோம்னா நீங்கள் கட் ஆஃப்னு சொல்லி பார்த்தாவே 20 மார்க் கூடிருங்க. 20 மார்க் 0.25 மார்க்னால காலேஜ் விட்டவங்களாம் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நேரத்தோட அருமை வந்து இப்போ நீங்க தான் வந்து உங்களுடைய குழந்தைகளை புரிய வைக்கணும். ஒரு மாசத்தோட அருமை யாருக்கு தெரியும்னா, குறப்பசம் ஆன குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு தெரியும் ஒரு மாசத்தோட அருமை. ஒரு நாளோட அருமை யாருக்கு தெரியும்னா, இந்த தேதியில வந்து இன்டர்வியூ எக்ஸாமுக்கு மிஸ் பண்ணவங்க, கவர்மெண்ட் ஜாப்பை மிஸ் பண்றவங்களுக்கு தான் ஒரு நாளோட அருமை புரியும். ஒரு நிமிஷத்தோட அருமை யாருக்கு தெரியும்னா, கடைசி நேரத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணவங்களுக்கும், பஸ்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கும், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நிமிஷத்தோட அருமை. ஒரு செகண்டோட அருமை யாருக்கு தெரியும்னா, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது லேசா ஒரு நிமிஷத்துல வந்து கண்ணை மூடி ஆக்சிடென்ட் ஆகி கை கால் போனவங்க, உயிர் மாய்த்தவங்களோட குடும்பத்துக்கு தான் தெரியும் ஒரு செகண்டோட அருமை. ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை யாருக்கு தெரியும்னா, 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வந்து ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல வந்து கோல்டை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை. ஸோ ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப முக்கியமானது. இருக்க போற கடைசி கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள், கொஞ்ச மணி நேரம், கொஞ்ச செகண்ட் தான் இருக்கு. இதை வந்து நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணி உங்களுடைய +2 மார்க்கை வந்து ஸ்கோர் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஸோ எல்லாருமே வந்து நேரத்தோட அருமை உணர்ந்து நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்குவீங்கன்னு நம்பிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கூட படிச்சுட்டு இருக்க எல்லா +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஷேர் பண்ணுறதுனால வந்து எப்போவுமே வந்து நாம மட்டும் வந்து முன்னேறக்கூடாது, நம்ம கூட இருக்கிற சக மாணவர்களும் முன்னேறணும். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஷேர் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து மனிதாபிமானமும் கூடும். அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல உங்கள் நண்பர்களும் மார்க் எடுப்பாங்க. புரியுதா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எப்போ நான் சொல்ல மாதிரி தான், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.